अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू। इन्नल हम्दुलिल्लाह व नहमदुहू व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नु'मिनु बिही व नतवक्कलु अलैहि। नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अअमालिना। मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल फला हादिय लहु। व अशहदु अन ला इलाहा इल्लल्लाहु वहदहु ला शरीका लहु व अशहदु अन्ना मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बअद। फ़क़द क़ाल अल्लाहु सुब्हानहु व तआला फ़ील क़ुरआनिल करीम वल फ़ुरक़ानिल मजीद। अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम। बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। या अय्युहन्नासु इत्तक़ू रब्बकुमुल्लज़ी ख़लक़कुम मिन नफ़्सिन वाहिदा व ख़लक़ मिन्हा ज़ौजहा वबस्स मिन्हुमा रिजालन कसीरन व निसाअ वत्तक़ुल्लाहा अल्लज़ी तसाअलून बिही वल अर्हाम इन्नल्लाहा काना अलैकुम रक़ीबा। या अय्युहल्लज़ीना आमनु इत्तक़ुल्लाहा हक़्क़ तुक़ातिही व ला तमूतुन्ना इल्ला व अंतुम मुस्लिमून। अहसिबन्नासु अन युत्रकू आमन्ना व हुम ला युफ्तनून। वलनब्लुवन्नकुम फ़ी शय्इन मिनल ख़ौफ़ि वल जू'i व नक़्सिन मिनल अम्वालि वल अनफ़ुसि वस्समरात व बश्शिरिस साबिरीन। रब्बि इश्रह ली सदरी व यस्सिर लि अम्री वहलुल उक़दतम मिन लिसानी यफ़क़हू क़ौली। அகில உலகங்களை எல்லாம் படைத்து பரிபக்குவப்படுத்தும் அல்லாஹ்வுக்கு புகழனைத்தும் அவனுடைய சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் குடும்பத்தார்கள் மீதும் அவர்கள் அடியேற்றி பின்பற்றி வாழ்ந்திட்ட உத்தம சத்திய சகாபாக்கள் மீதும் தாபீன்கள் மீதும் தபா தாபீன்கள் மீதும் கண்ணியமிக்க இமாம்கள் மீதும் இன்னும் உலகத்து மூமின் முஸ்லிம்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கருணையாலும் கிருபையாலும் அவனுடைய கண்ணியமான இந்த வாராந்திர பெண்கள் பயானில் அமர்ந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளாகிய உங்கள் மீதும் என் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்று நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய இந்த உரையினை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, இன்றைய பெண்கள் பயானுடைய உரை சோதனைகள் ஏன்? நம்ம வாழ்க்கையில நம்ம முன்னோர்கள் பெரியவர்கள் சில சொலவடைகள்லாம் சொல்லுவாங்க. என்னன்னு சொன்னா, அடி மேல அடி அடிச்சா அம்மி நகரும் அப்படிம்பாங்க. பட்ட காலில் படும் கெட்ட குடியே கெடும். என்னப்பா வீட்டுக்கு வீடு வாசப்படி, தலைக்கு வந்து தலைப்பகையோட போச்சு, புண்பட்ட மனசு புகை விட்டு ஆத்து. இப்படி எல்லாம் இந்த வார்த்தைகள் எல்லாம் எதற்காக என்று சொன்னால், மனித வாழ்க்கையில் நடக்கக்கூடிய கஷ்டங்கள், கவலைகள், துன்பங்கள், துயரைகள், அனைத்து சோதனைகளினுடைய வெளிப்பாடு, வேதனை. யாப்பா கவலைப்படுற? எல்லா வீட்லயும் நடக்கிற பிரச்சனை வீட்டுக்கு வீடு வாசப்படி இருக்கத்தான் செய்யுது. நம்ம வீட்டுல மட்டுமா பிரச்சனை நினைச்சுக்கிட்டு எல்லா வீட்லயும் பிரச்சனை தான், உள்ள போய் பார்த்தா தான் தெரியும் சொல்லுவாங்க. அதே மாதிரி சிலவங்க சொல்லுவாங்க, பெரிய ஆபத்தா வந்துச்சு, தலைக்கு வந்து தலைப்பாவோட போச்சப்பா, ஏதோ இந்த லேச கால் இடியோட நெஞ்சுத, காலில் விழுந்து கால் ஒடியாம போச்ச அப்படிங்கிற சொல்லக்கூடிய எல்லாம் பாக்குறோம். அப்ப இது மாதிரி கஷ்டம், துன்பம், துயரம், கவலை, இப்படி அனைத்து சோதனைகளுக்கு மனுஷனுக்கு வரும்போது மனுஷன் என்ன நினைக்கிறான்னா, சில தீர்வுகளை வச்சிருக்கிறான். முதல் ஆண்களை எடுத்துக்குவோம். ஆண்கள் என்ன செய்வாங்க? புண்பட்ட மனசை புகை விட்டு ஆத்தும்பாங்க. அந்த தத்துவமே பழமொழியே தவறு. புண்பட்டதுன்னா எதுக்குங்க புண்பட போகுது? மாமன மச்சானோ அண்ணனோ தம்பியோ நாத்தனானோ இல்ல நண்பனோ இல்ல பக்கத்து வீட்டுக்காரனோ இல்ல எதிரியோ என்ன திட்டி இருப்பான். இவனு 2 வார்த்தை திட்டி இருப்பான். அந்த வார்த்தை மனசு சுட்டு மனசுல ஒரு காயம் ஏற்பட்டு இருக்கும். அப்ப அந்த புண்பட்டு அந்த மனச புகை விட்டு ஆத்தணும். என்னன்னா, அப்படி பீடி சிகரெட் அப்படி தம் அடிச்சு அதை அப்படி ரிலாக்ஸ் பண்றாராம். ஏற்கே மனசு புண்பட்டு இருக்கு, சிகரெட் எடுத்து என்ன நடக்கும்? அது ஒரு கேன்சருங்கிற புண்ணத்தான் கொண்டு வரும். அது தத்துவம், அந்த தத்துவம் இல்ல. புண்பட்ட மனத்தை பகை விட்டு ஆத்து. யார்த்த சண்டை போட்டியோ அவன்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு தெரியாம பேசிட்டு போனா அவன் ஒன்ன சொல்லுவான், நான் ஒன்னு அப்பலே மன்னிச்சுட்டாடா தம்பி, அப்பலே மன்னிச்சுட்டா மச்சான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ புண்பட்ட மனதை பகை விட்டு ஆச்சு. இது சில தீர்வுகளை வச்சிருக்கு சமுதாயம். என்ன சிலர் ரிலாக்ஸுக்காண்டி அந்த கவலை மறக்க குடி குடி குடின்னு போறத பாக்குறோம். இன்னும் சிலர் மாந்திரிகம், தட்டு தகடு தாயத்து, கழுத்துல 2 கட்டிக்கிட்டா காலில் 2 கட்டிக்கிட்டா பல முசீபத்து நம்ம அணுகாது அப்படி சிலர் நம்பிக்கை. பெண்களா இருந்தா என்ன செய்வாங்க? ஓதி பாக்குறது, இல்ல கழுத்துல 2 தாயத்து பொருள் பீங்கால எழுதி குடிக்கிறது. ஒவ்வொரு சோதனையும் ஒவ்வொரு மனுஷனுக்கு நடக்குமா இல்லையா? குழந்தை பாக்கிய சோதனை வந்தா என்ன செய்யும்? அந்த ஆலிசா போய் எழுதி வாங்குமா, இல்ல அந்த மர தொட்டில போய் வந்து 2 தங்க தொட்டிலையோ இல்ல வெள்ளி தொட்டிலையோ தொங்க போடுமா, அவுலியா கொடுத்துருவாரு அப்படின்னு. இப்படி சிலர் சில தீர்வுகளை வச்சிருக்கிறத நம்ம பாக்குறோம். அப்ப
அப்போ சோதனைகளுக்கு மற்றவர்கள் எந்த தீர்வு எடுத்தாலும் பிரச்சனை இல்லை. ஏனென்று சொன்னால் அவர்கள் ஈமான் கொள்ளவில்லை. ஆனா ஒரு மூமினான ஒரு முஸ்லிமான இறை நம்பிக்கை உள்ள அடியான் தனக்கு நடக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்கள், பிரச்சனைகள், துன்பங்கள், துயரங்கள், இன்னல்கள், இடுக்கங்கள் அனைத்துக்கும் தீர்வு எதுவாக கருத வேண்டும் என்று சொன்னால் தவக்கலும், அல்லாஹ் மீது ஆதரவு வைக்கணும், அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைக்கணும். ஏன் இந்த சோதனைகள் எல்லாம் யாரை கொண்டு நடக்குது? இவன் இந்த மதுவோ இல்ல புகையோ புகை விட்டு ஆத்துங்கிறதோ இல்ல தகடு தட்டு தாயத்து. இன்னும் சில பேர் என்ன சொன்னா நவதுபில்ல அல்லாஹ் பாதுகாக்கணும், அந்த குடும்பங்கள்ல நடக்கக்கூடிய அந்த கஷ்ட துன்ப துயரங்களை பார்த்துட்டு ஒரு மலை கைத்துல தூக்குல தூக்கணும். பெண்களை வந்து சவு அடிச்சு இல்ல மண்ணெண்ணை ஊத்தி தீக்குளிச்சிருக்காங்க. தற்கொலை தான் தீர்வு, மரணம் தான் தீர்வுன்னு. ஆனா ஒரு இஸ்லாமிய இறை நம்பிக்கையாளரை பொறுத்த வரைக்கும் மரணம் தீர்வு இல்ல. நான் ஏற்க 2 பயன்களுக்கு முன்னாடி சொன்னேன், மரணம் தான் ஒரு முஸ்லிம் தொடக்கம். கபூர்ல இருந்து வேதனை ஆரம்பிக்கிறது, மன்னரை உங்கள் குடிக்குள்ள அடக்கின அந்த வேதனையிலிருந்து மறுமை, மரணத்துக்கு பிறகு வரக்கூடிய மறு உலக வாழ்க்கை வரைக்கும் உங்களை எழுப்பி அல்ல கேள்வி கேட்கக்கூடிய சோதனைகள் இருந்து கொண்டுதான் இருக்கும். அப்ப அந்த சோதனையிலிருந்து யாரும் தப்ப முடியாது. அப்ப சிலர் நினைக்க தற்கொலை தீர்வு இந்த சோதனைகளுக்கெல்லாம். கடன் பிரச்சனை வந்துருச்சுன்னு வைங்களேன், குடும்பத்தோட ஆசிட்ட குடிச்சு குடும்பத்தோட சைனைட தின்னு சாகக்கூடிய மக்கள் எல்லாம் பாக்குறோம், கொத்து கொத்தா இறக்குற மக்கள் எல்லாம். அப்ப என்ன நினைக்கிறான் மனுஷன், இந்த சோதனைகள் எல்லாம் தன்னை கொண்டு வருகிறது என்று நினைக்கிறார். அதான் தவறு. ஒரு இறை நம்பிக்கையாளர், ஒரு மூமின், ஒரு முஸ்லீம், மூமின் முஸ்லீம் பேருன்னு சொன்னா என்னமோ தனி மதத்துக்குரிய பேர் நினைச்சுக்காதீங்க. முஸ்லீம் சொன்னாலே அஸ்லீம், கட்டுப்பட்ட அந்த ஒரே இறைவன்கிறது நம்பி ஏற்றுக்கொள்ளக்கூடியவர். மூமின் அந்த நம்புவதை செயல்படுத்தக்கூடிய மூமின், இதுதான் மூமின் முஸ்லீம். ஏன்னா வேற்று கிரகத்துல வந்த மாதிரி இந்து கிறிஸ்தவ சவர்கள் நினைச்சிடக்கூடாது. இதுதான் பொதுவான இடங்கள்ல நடக்கிறதுனால அவங்களையும் தொட்டு நம்ம பேச வேண்டி இருக்குது. அந்த சவர்கள் நினைச்சிடக்கூடாது, இவங்க அவங்களுக்கு மட்டும் சொல்றாங்க. பொதுவாகவே இறைவன் சோதனை என்பது பொதுவாக தான் வச்சிருக்கிறான். அப்போ இந்த சோதனை யாரை கொண்டு நடக்கிறது என்பது நாம தெளிவா விளங்கிக்கணும் சகோதரிகளே. என்ன நினைக்கிறான், நம்மளை கொண்டு, என் மாமனை கொண்டு, என் மச்சானை கொண்டுதான், என் அண்ணனை கொண்டுதான், என் தம்பியை கொண்டுதான், எழுத்து வீட்டுக்காரியை கொண்டுதான், பக்கத்து வீட்டுக்காரியை கொண்டுதான், அந்த கந்தசாமியை கொண்டுதான், இந்த முனிசாமியை கொண்டுதான், இந்த காளியாத்திர கொண்டுதான், இந்த கல்ஜாபியை கொண்டுதான் பிரச்சனை நடக்கும் நினைக்கவே கூடாது. அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். 9வது அத்தியாயம் 51வது வசனத்தை எடுத்து புரட்டி பாத்துங்க. குல்லை இசீபனா இல்லாமா கதபல்லாஹு லனா, அல்லாஹ் சொல்லுகின்றான். நபியே, இந்த மக்கள் தான் சொல்றாங்க, நாங்க சரியா இருந்துட்டோம், நாங்க பாதுகாப்பா இருந்துட்டோம், இல்லன்னா எங்களுக்கு அந்த நிலைமைதான். ஒரு போருடைய சம்பவத்தை பத்தி சொல்லிட்டு வருமோ அதை அல்லாஹ் சொல்றாங்க. அந்த முனாஃபிகள் சொன்னாங்க, நாங்க செக்யூரிட்டியா பாதுகாப்பா இருந்துட்டோம், அதனால நாங்க தப்பிச்சுக்கிட்டோம் அப்படின்ட்டு. அதுவல்ல, அல்லாஹ் சொல்லிக்காரு, குல்லை இசீபனா இல்லாம கதபல்லாஹு லனா, அல்லாஹ்வாகிய நான் தான் உங்களுக்கு விதிச்சிருக்கிறேன். அப்ப மூமின்களுடைய, முஸ்லிம்களுடைய சோதனைகளுக்கும் உலக மக்கள் அனைவருடைய சோதனைக்கு யார் காரணம்? படைத்த அந்த ரப்புல் ஆலமீன் தான் தன்னுடைய விதியின் அடிப்படையில் எழுதியிருக்கிறார். நம்ம லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்றோமா இல்லையா? கலிமா சொல்லி தானே இஸ்லாத்துக்கு வந்தோம், முஸ்லீம் ஆனோம். என்ன அப்ப அப்படி அந்த முஸ்லீம் ஆன அடிப்படையில ஒரு நம்பிக்கை என்னதுங்க? லா இலாஹ இல்லல்லாஹ் ஒரு நம்பிக்கை என்னங்க? கடைசி 6 அம்சத்துல ஒண்ணு என்னங்க தெரியலையா? வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி லில்லாஹி தஆலா. உங்களுக்கு ஏற்க விடக்கூடிய ஷர்ரோ கேடோ கைரோ நலவோ யாரை கொண்டு? அல்லாஹ்வினுடைய விதியை கொண்டு நடக்குன்னு நம்பணும். அப்ப நம்ம கதசை மேல நடந்தது, கதியாபி வேலை நடந்தது, அந்தோனியால ஆயிஷா பி வேலை நடந்துன்னு சொன்னா அப்ப என்ன? நம்ம ஈமான்ல பழுது, நம்ம ஈமான்ல தவறழைக்கிறோம். அப்ப இந்த நம்பிக்கை ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடாது. உலகத்தை அல்லாஹ் ஒரு டிசைனாக தான் படைச்சிருக்கிறான். சோதனை என்பது பொதுவாக தான் ஆக்கி வச்சிருக்கிறான். 54வது அத்தியாயம் 27வது வசனத்தை எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா அல்லாஹ் அதைத்தான் சொல்றான். 57வது அத்தியாயம் 22வது வசனத்தை பார்த்தா அல்லாஹ் அதைத்தான் சொல்றான். உங்களுடைய இந்த உலகம் படைக்கிறதுக்கு முன்னாடியே டிசைன் பண்ணி எழுதி முடிச்சுட்டு லவ்ஹுல் மஹ்ஃபூல் ஏட்ல எழுதி வச்சுட்டு நல்லா சொல்றான். அப்ப ஒரு மூமினுடைய நம்பிக்கை எல்லாமே விதிப்படி எல்லாமே டிசைன் பண்ணி முடிச்சுட்டு அல்லாஹ் அந்த நம்பிக்கை அடிமனையில் ஆழமாக பதிய வைத்துக் கொண்டு இந்த சோதனையை அணுக வேண்டும். சகாபாக்கள், நபிமார்கள் இந்த சோதனையை அவ்வாறு தான் அணுகினார்கள். சரி, அப்ப இந்த சோதனை எதற்காக? சும்மா எல்லாவர்களும் நல்லவங்களா படைச்சு விட்டுற வேண்டியதானே? எதுக்கு இந்த சோதனை? எல்லாமே நலவுக்காக தாங்க. இறைவன் சொல்லும் போது இந்த உலக படைப்பு உங்களை படைச்சு எல்லாம் ஒரு நலவுக்கான சோதனை. அல்லாஹ் 67வது அத்தியாயம் 2வது வசனத்துல சொல்லும் போது சொல்றான், அல்லதி ஹலக்கல் மௌத வல் ஹயாத்த லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. அல்லதி ஹலக், உங்களை நான் படைச்சது, வல் ஹயாத்த வாழ்க்கையை தந்தது, வல் மௌத மரணத்தை சம்பவிக்கிறது, அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா நீங்கள் சிறந்தவர்கள் யார் என்பதை உங்களில் தேர்ந்தெடுத்துக் கொள்வதற்காக இந்த சோதனை என்று அல்லாஹ் சொல்லிக்கிறார்.
சோதனை செய்யாம தந்துடலாம்ல, நல்லவங்க தேர்ந்தெடுத்துடலாம்ல. ஆனா நாமளே நம்ம வாழ்க்கையில சோதனை செய்யாம இருக்கோமா? நாமளே நம்மளுடைய வாழ்க்கையில பார்ப்போம். காய்கறி வாங்க போறோம், கத்திரிக்காய் பார்த்தா சுண்டி பார்த்து வாங்குறோம், வெண்டைக்காய் பார்த்தா உடச்சி பார்த்து வாங்குறோம், முருங்கைக்காய் பார்த்தா முறுக்கி பார்த்து வாங்குறோம், தேங்காய் குலுக்கி பார்த்து வாங்குறோம், மண்மான தட்டி பார்த்து வாங்குறோம். அரிசி இருந்தா குருணை கிடக்கா கல்லு கிடக்கான்னு பாக்குறோம். ஏன் கட்டின புருஷன் கூட செலக்ஷன் பண்ணி தான் தேர்ந்தெடுக்கிறோம். 4 வீடு வாசல் ஏறி வீட்டுக்காரர் குடிப்பாரா, அவர் வரப்போற ஒரு மாப்பிள்ள ஊதாரியா, ஒழுங்கா சம்பாத்தியம் பண்ணி புள்ள வீட்டுல காப்பாத்து வர முன் கோவியா, இல்ல சாந்த சொருபியா, எல்லாம் கேட்டுதானே விசாரிக்கும். அப்ப நமக்கு வரக்கூடிய கணவனை தேர்ந்தெடுக்கும் போது கூட சோதனை பண்ணி தான், டெஸ்ட் பண்ணி தான் தேர்ந்தெடுக்கிறோம். நமக்கு சாப்பிடக்கூடிய காய்கறியை தேர்ந்தெடுக்கும் போது கூட முறுக்கி பார்த்து, சுண்டி பார்த்து, ஒழிச்சு பார்த்து, திருக்கி பார்த்து, குலுக்கி பார்த்து எல்லாமே செலக்ஷன் பண்ணி தான் வாங்குறையா. காய்கறி நம்முடைய உடலுக்கு கேடு ஏற்படுத்திடக் கூடாது, கணவன் நம்ம வாழ்க்கையை பாழ்படுத்திடக் கூடாது. கணவனும் சோதனை தான், என் கழுத்துல போட நகையும் சோதனை தான். 22 கேரட் சொல்லுவேன், தங்க கடைக்காத்து அப்படியே வாங்கிட்டு வந்துடுமா, கொஞ்சம் கல்லுல உரசுங்களேன். 5000 ரூபாய் 50,000 ரூபாய்க்கு நகை வாங்குவாரு, வெறும் 5 ரூபாய் செங்கல்ல உரசுவாரு. என்னப்பா 5 ரூபாய் செங்கல்ல கொண்டு உரசுத, வேற இதுல உரசுன்னு சொல்ல போறோமா? சோதனை டெஸ்ட் பண்ணணும். 22 கேரட் 24 கேரட்டா, என் புருஷன் தங்க மனவர நல்ல வரப்போற மணமகன் சூப்பரா, வரக்கூடிய காய்கறி அழுகெல்லாம் நல்லதா தேர்ந்தெடுக்கும். ஏன்? வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும், கணவன் வயிறு சிறப்பாக இருக்கணும், காய்கறி கழுத்துக்கு அழகா இருக்கணும், நகை எல்லாமே சோதனையில தான் வாங்குறான். அப்ப அல்லாஹ்வும் நம்மை சோதிக்கிறான். எதற்காக சோதனை? எதற்காகங்க? ஒரு மூமினுடைய முஸ்லீமுடைய நம்பிக்கை சோதனை எதற்காக சொல்லுங்க பாப்போம். இத்தனை வருஷமா நம்ம முஸ்லீமா இருக்க பரம்பரை முஸ்லீம் சொல்றோமா இல்லையா? சோதனை எதற்காக சொல்லுங்க பாப்போம். தெரியல. எத்தனையோ பயான்கள் கேட்கிறோம், எத்தனையோ சொற்பொழிவுகள் கேட்கிறோம், முஸ்லீம்னு வாழுறோம், ஆனா சோதனை எதுக்காகன்னு தெரியல. அழகான ஒரு விஷயம் தான், ஈமானுக்காக. சோதனை எதற்காக? கொண்ட ஈமான் நம்பிக்கை, அல்லாஹ் நம்பணும் இல்லையா? தங்க நகை நம்பி வாங்கும் போது உரசி பாக்குறோம்ல, வயிற்றுக்கு உண்டான காய்கறி முறுக்கி பார்த்து, திருக்கி பார்த்து, குலுக்கி பார்த்து வாங்குறோம்ல. அப்ப அதே மாதிரிதான் கொண்ட ஈமானுக்காக இறைவன் ஒருத்தன், ரப்புல் மலாயிக், அவன் மாணவர்கள் இருக்கிறாங்க, ரப்பு ஒருத்தன் தான் இருக்கான், மறுமை இருக்கு, சொர்க்கம் இருக்கு, நரகம் இருக்கு, நம்பிதானே இஸ்லாத்துக்கு வந்த முஸ்லீம் ஆன. அப்ப அந்த ஈமான நான் சோதிக்க மாட்டேனா? அல்லாஹ் கேட்கிறான். நீ எப்படி உனக்கு தேவையான காய்கறியோ, உனக்கு தேவையான புருஷனை, உனக்கு தேவையான தங்க நகையெல்லாம் உரசி பார்த்து வாங்குறியோ, அதே மாதிரி எனக்கு ஈமான் கொண்ட ஒன்னை நான் சோதிப்பேன். 29வது அத்தியாயம் 2வது வசனம் 3, 4 புரட்டி படிச்சு பாருங்க. எதுக்கு இந்த குர்ஆன் வசனங்கள் எல்லாம் சொல்றேன்னு சொன்னா, வாயில வந்து உளறி விட்டு போவதுக்கல்ல, இறைவன் சொன்ன வார்த்தைகளை உங்கள் முன் வைக்கிறேன். வீட்டு போய் புரட்டி பாருங்க. சூரத்துல் அன்கபூத் 29வது அத்தியாயம் 2-3 வசனங்களை புரட்டி பாருங்க. அல்லாஹ் சொல்லுகின்றான், அல்லாஹ் கேட்கிறான், என்னப்பா ஈமான் கொண்டுட்ட, புர்கா போட்டுட்ட, தாடி வச்சுட்ட, நெத்தியில தொழுக தழும்பு, பேரு முகமது மைதீனு, பேரு ஆயிஷா பீவி, பேரு மரியம் பீவி வச்சுட்ட, அப்படியே தொழுதுகிட்டு இருக்க, முஸ்லீம் நான் ஒத்துக்குவேனா? என்ன நம்பிட்ட நான் ஒத்துக்குவேனா? உங்களை சோதித்தறியாமல் நான் விட்டுவிட மாட்டேன். அல்லாஹ் சொல்கிற சோதிப்பேன். எப்படிங்க சோதிப்பேன்? ஏதோ முகமது நபியை பின்பற்ற நமக்கு மட்டும்தான் சோதனையா? இல்லை சகோதரிகளே. நம்ம நினைக்கலாம், என்ன மட்டும் அல்லாஹ் சோதிக்கான், என் குடும்பத்தை மட்டும் அல்லாஹ் சோதிக்கான். எடுத்து வீட்டுக்கார வட்டி வாங்குற அவன் சந்தோஷமா இருக்கான், பக்கத்து வீட்டுக்கார சாராயம் வைக்க அவன் சந்தோஷமா இருக்கான், எடுத்து அதுக்கு அடுத்த வீட்டுக்காரன் அடுத்தவங்களுடைய கெடுத்து வரலாம், மோசடி பண்ணி வியாபாரம் பண்ணலாம், அவெல்லாம் நல்லா இருக்கா, எனக்கு மட்டும் சோதனை மேல சோதனை. இல்லை சகோதரிகளே, சொல்லுவோமா இல்லையா? வீட்டுக்கு வீடு வாசப்படி சொல்றோமா இல்லையா? அல்லாஹ் அதைத்தான் சொல்கின்றான். வலக்கது பதனல்லதீனமின் கபலிஹும், அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், உங்கள் முன்பிருந்தவர்களுக்கும் நான் சோதிச்சேங்கிறான். முன்பிருந்தவர்கள் யாருங்க? ரசூல்மார்கள், நபிமார்கள், எல்லாருக்கும் சோதனை. ஏன்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்த போது கூட சோதனை சகோதரிகளே. எப்படிப்பட்ட வாழ்க்கையில அல்லாஹ் அவர் படைச்சான்? சொர்க்கத்துல படைச்சான், துனியாவில் இல்ல. நாம கஷ்டப்படுறோமே, பொண்டாட்டி பிள்ளைகளுக்காக துக்கம், வெயில், மழை, இன்னல், மின்னல் எல்லாத்தையும் தாங்கி வாழ்றோமே, இந்த உலகத்துல படைக்கல. சுகபோக வாழ்க்கை கொண்ட சொர்க்கத்துல அல்லாஹ் படைச்சிட்டு ஒரு சோதனை மட்டும்தான் சொன்னான். என்ன? வலா தக்ரபஹாதி ஷஜரத்த, அந்த மரத்தை நெருங்காத. நம்ம வாப்பா என்ன பண்ணாரு? அத்தா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மறதியாளர், பலகீனமானவர், சோதனை மறந்துட்டாரு, மரத்தை நெருங்கிட்டாரு. என்ன செஞ்சால? வாழ்ந்துகிட்ட குடும்பத்தை பார்த்தா நம்ம வைத்தறிச்சு போடுவோமா இல்லையா?
சொர்க்கத்தில் கனி வகைகள், பல வகைகள், காய்கறி வகைகள், இன்னும் பேன்கிண்ணங்கள், மதுவாறு, பாலாறு, என்னென்ன சுகமாக வாழ்க்கை அத்தனையும் இழந்தாரு. எதனால? அல்லாஹ் கொடுத்த ஒரு சோதனையை மீறினதால. அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் முதல் மனிதர், உலகத்தில் படைக்கப்பட்ட முதல் மனிதருக்கு சோதனை கொண்டுதான் அல்லாஹ் ஆரம்பிச்சான். அவருடைய ஈமான் எப்படி இருக்குன்னு பார்த்தா கொஞ்சம் பலகீனப்பட்டாரு, சொர்க்கத்தை விட்டு தூக்கி எறிஞ்சான். அடுத்து என்ன? நம்ம இன்னைக்கு சைத்தான் சொல்றோமே, அவன் முதல் என்னவா இருந்தான்? மிகப்பெரிய ஆலிமா இருந்தான், மலக்குமார்களுக்கு உஸ்தாதா வாத்தியாரா இருந்தாரு. அவரு யாரு? இப்ப சைத்தான் சொல்லக்கூடியவரு. அவருக்கு ஒரு சோதனை அல்லாஹ் வச்சானா இல்லையா? என்ன வச்சான்? நீ ஆரம்ப சொல்றது இந்த ஆரம்புக்கு நீ சுரமணின்னு சொன்னா, அவன் அறிவு கொண்டு என்ன பேசுனா? கலக்கத்தை நீ மின்னா கலக்கத்தவும் மின்தி. அவரை மண்ணால படைச்ச, என்ன நெருப்பால படைச்ச, நெருப்பு உயர்ந்தது, மண்ணு தாழ்ந்தது, நான் எதுக்கு உணங்கணும்? அது அறிவு கட்டவன சொன்னவன்லா அல்லாஹ்வாகியன்னா என் கட்டளைக்கு மாறு செஞ்சியா? நவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். போ, என்னுடைய சோதனையை நீ தாங்கிக்காம என்னுடைய கட்டளைக்கு கீழ்படியாம இருந்தியா சொர்க்கத்தை விட்டு தூக்கி எறிஞ்சா. அத்தனை வருஷம் இபாதத்து, அத்தனை வருஷம் வணக்க வழிபாடு, மலக்குமார்களுக்கு உஸ்தாதாக இருந்த மதிப்பு மரியாதை எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சு உலக மக்கள் எல்லாம் சபிக்கக்கூடிய சைத்தான் அல்லாஹ் மாத்துறாரா இல்லையா? அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறார். வலக்கது பதனல்லதீன மின் கபலிகும். எனக்கு வந்த சோதனை என் குடும்பத்துக்கு மட்டும் அல்லாஹ் சோதிக்கான், பக்கத்து வீட்டுக்காரன் நல்ல நினைக்காதீய. வலக்கது பதனல்லதீன மின் கபலிகும், உங்கள் முன்பிருந்தவர்கள் அனைவரையும் சோதிச்சா அல்லாஹ். ஏங்க அவ்வளவு ஏங்க அல்லாஹ் சோதிக்கல? ரெண்டு வகை உண்டு. பிரியத்தின் அடிப்படையில் ஒண்ணு சோதிப்பான், இல்ல வேதனை இறக்கும் முன்பு தண்டனைக்குண்டான சோதனை கொஞ்சம் சோதிப்பான். திருந்திட்டா ரஹ்மத்தாயிரும், திருந்தலன்னா அதாபாயிரும். நன்மையை கொண்டு சோதிக்கும் போது கூட தன்னுடைய நபிமார்கள் அல்லாஹ் சோதிக்கலையா? வத்தஹது இப்ராஹிம கலீலான்னு சொன்னான். உலகத்திலே ஒரு சிறந்த மனிதரை யாரு நண்பனா தேர்ந்தெடுத்தாங்க? அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை. உடனே அவரை நண்பன் சூப்பர் ஆளுப்பா இப்ராஹிம், பாப்பா பக்கத்துல ஒரு சேர போட்டு உட்கார்ந்துரு, நான் உலகத்தை கட்டிக்காக மழையை பொழிய வைக்கக்கூடிய திறமையும் இந்த உணவளிக்கக்கூடிய பொறுப்பு உன்னோட தந்துரு நல்லா கொடுத்தானா? எதை கொண்டு சோதிச்சான்? நண்பன் என்று தேர்ந்தெடுத்த போது கூட கலிமாத்தின் பாத்தமகுந்த சில கட்டளையிட்டு தான் சோதித்தேன். எந்த அளவுக்கு? நெருப்பு குண்டத்துல போட்டு சோதிச்சாங்க. நம்ரூத் மன்னனுக்கு இஸ்லாத்தை எடுத்து சொன்னார்கள். அவன் என்ன சொன்னா? நான் தான் ரப்புன்னா, நான் தான் கடவுள்னா. உடனே இவர் கேட்டாரு, கடவுள்னா என்னப்பா அப்படின்னு. நீ சொல்லு, உன் கடவுள் என்ன செய்வார்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க? என் கடவுள் உயிர் பெற செய்வார், மறிக்க செய்வார். அப்படியா? நானும் உயிர் கொடுப்ப உயிர் எடுப்ப. பாக்குறியா? நாளைக்கு விடுதலை ஆகக்கூடிய கைது தலையை வெட்டினா, நாளைக்கு விடுதலை ஆகக்கூடிய கைது தலை வெட்டினா, நாளைக்கு தலைவெட்ட தலைவெட்டக்கூடிய கைதிய விடுதலை பண்ணா. இப்ப நான் உயிரை கொடுத்த உயிரை எடுத்த பாத்தியா? அப்ப நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, ஏன் ரப்பு இன்னொன்னு செய்வான் தெரியுமா அப்படின்னாங்க. கிழக்க சூரியனை உதிக்க வைத்து மேற்க மறைய செய்வான், நீ மேற்க மறைய வச்சு கிழக்க உதிக்க வையன்னா தலையை தொங்க போட்டான். இவர் என்ன இருந்த ஆபத்துன்னு நெருப்பு குண்டத்தை தூக்கி போட சொன்னா, நெருப்பு குண்டத்துல தூக்கி போடக்கூடிய அந்த சூழ்நிலையில நாம இருந்தா என்னங்க சொல்லி இருப்போம்? ஒரு கிண்டல் கேஸ் 10 வைக்கிறதுக்கு 450 ரூபாய் செலவழிச்சா கேஸ் வரும். 4 விரவை போட்டா ஒரு கொழுந்து விட்டு கொஞ்சம் ஒரு பிரியாணி எடுப்பது எரியும். ஆனால் ஊர் மக்கள் எல்லாம் கூட்டின எருப்புல நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை தூக்கி போட போறான். நம்ரூத் மன்னன் எப்படி இருக்கும்? தகதகன்னு எரியுது, தூக்கி போட முடியல. ஒரு அம்பல கெட்டப்பட்டிருக்காங்க. கெட்டப்படக்கூடிய அந்த சூழ்நிலையில கூட மலக்குமார்கள் வந்து உங்களுக்கு என்ன உதவி வேணும்னு கேட்கறான். நம்ம என்ன சொல்லியிருப்போம்? ஏற்கே உள்ள சோதனை பத்தாதப்பா, இடுப்பு வலி நான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன், என்ன தூக்கி வந்து கல்ல தூக்கி சமைச்சு சொல்ல மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்பு கூட்டத்துல போடும்போது நம்ம அந்த இடத்துல இருந்தா நம்ம என்ன சொல்லியிருப்போம்? நெருப்பு அணைச்சிருங்கப்பா, நல்லா இருப்பியோ, இல்ல என்ன இந்த இடத்த கெட்டு விட்டு அவுத்து எனக்கு பாதுகாப்புங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்படித்தானே? ஆனா நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன அந்த உறுதி, அல்லாஹ் கொடுத்த சோதனையின் போது ஏற்பட்ட ஈமானுடைய உறுதியை பாருங்கள். சொன்னார்கள், ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், அல்லாஹ் எனக்கு போதுமானவன். ஏன்? நெருப்ப படைச்சது அல்லாஹ், நெருப்ப சுட வைக்க தெரியும் அல்லாஹ். அவன் என்ன காதுவாக்க மாட்டானா? அந்த அல்லாஹ் என்ன காவந்து பண்ண மாட்டானா? சொன்ன அந்த ஈமானி உறுதிக்கு அல்லாஹ் என்ன சொன்னாங்க? காத்தடிச்சு அப்படி அணைக்க வச்சானா? இல்ல மழையை பொடி வச்சு அணைக்க வச்சானா? இல்ல அற்புத காட்சி மாதிரி சினிமாவில் வர மாதிரி செஞ்சு காட்டினானா? இல்லை, நெருப்பு சுடும், அந்த நெருப்புக்கே கட்டளையிட்டான். இயற்கைக்கு முரணான ஒரு காரியத்தை யாரா செய்ய முடியும்? அல்லாஹ் செய்ய முடியும், நம்மளால செய்ய முடியாது.
செஞ்சு காட்டினா குல்லாயா நாடு கூனி வரலாமா. வெறுப்பு குளிந்துரு சொல்லல. குளிந்துரு சொன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் குளிந்து ஐஸ் கட்டியா மாறிடுவாரு. என்னோட அடியார் வேதனைக்குள்ளாயிருவாரு. சரி, ஓவர குளிர்ந்தா இந்த நிலைமை குறைஞ்சதுன்னா நெருப்பு சுட்டும். உடனே அல்லாஹ் சொல்ற கூனி பருதம் வசலாமா, சலாமத்தா குளிந்துரு. ஒரு நபிக்கு அல்லாஹ் சோதிச்சானாங்க இல்லையா? அப்ப சோதனை என்பது எல்லாருக்கும் உண்டு. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொட்டு உலகம் அழிய வரக்கூடிய மக்கள் அனைவருக்கும் சோதனை உண்டு. அப்ப அந்த சோதனையின் போது நம்முடைய ஈமான் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் அழகாக ஒரு வசனத்தை சொல்லி காட்டுறான். உங்களை நிறைய விஷயங்களை நான் சோதிப்பேன். அப்படி சோதிக்கக்கூடிய நேரத்துல உங்களுடைய ஈமான் எப்படி இருக்க வேண்டும் என்பது பச்சை பிள்ளைக்கு புரியுற மாதிரி 2வது அத்தியாயம் 155வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான். وَلَنَبْلُوَنَّكُمْ بِشَيْءٍ مِنَ الْخَوْفِ وَالْجُوعِ وَنَقْصٍ مِنَ الْأَمْوَالِ وَالْأَنْفُسِ وَالثَّمَرَاتِ وَبَشِّرِ الصَّابِرِينَ الَّذِينَ إِذَا أَصَابَتْهُمْ مُصِيبَةٌ وَقَالُوا إِنَّا لِلَّهِ وَإِنَّا إِلَيْهِ راجعون. என்னுடைய அடியாரை நான் வல்லனபுலுவன்னக்கும் விஷயம் பயத்தை கொண்டு சோதிப்பேன். வீட்டுக்காரர் இடையில விட்டுட்டு போயிருவாரோ பயம். நகை பீரல்ல பூட்டி வச்சிருக்கமே விருந்துக்கு போறவன் நகை காணா போயிருமோ பயம். ஆட்சியாளர்கள், எதிரான ஆட்சியாளர்கள் நம்ம ஓட்டை வாங்கிட்டு நம்மளே நசிக்காங்கள, விலைவாசி ஏறி போத இனி வாழ முடியுமோ பயம். மகன் நோய்வாய்ப்பட்டு கிடக்கான இறந்து போயிருவானோ, டாக்டர் பீஸ் அதிகமாயிருமோ பயம். மழை தண்ணி இல்லையே, வியாபாரம் பாதிச்சிருச்ச, போர் தண்ணி கீழே போயிருச்சு, குடிக்க கூட தென்மாவட்டத்தில் இப்ப தண்ணி இல்லாம இருக்க, இனி என்ன நடக்குமோ, நம்ம மக்கள் எல்லாம் வாழ முடியுமா? இந்த நேரத்தில் அரசாங்கம் மீத்தேன் திட்டத்தை கொண்டு வந்து நம்மளை நவகடிக்கிறான, இனி வாழக்கூடிய சூழல் பூமியில இருக்கா பயம். மினல் ஜூ வனக்ஸி மினல் அம்வால், பொருளாதாரத்தை கொண்டு சோதிப்பேன். நேரத்துல வீட்டுக்காரு நகையெல்லாம் அடமானம் வச்சு ஒரு கடை திறந்தாரு, நஷ்டம் ஆயிருமோ, பொருளாதாரம் போட்ட செல்வம் திரும்ப கிடைக்குமா பயம். பொருளாதாரத்தை கொண்டு சோதிப்பேன். மினல் ஜூ, பசியை கொண்டு சோதிப்பேன். நல்ல சாப்பிட்டுக்கிட்டு இருந்தவரு ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணிருப்பாங்க, கண்டதையும் சாப்பிடக்கூடாது, ஒன்லி குளுக்கோஸ். பசி எடுக்கும், கண்ணு முன்னாடி உணவு இருக்கும், பசி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. ஏன்? அல்சர் பிரச்சனை, கழுத்துக்கு கீழே போக கூடாது, குடல் 2 நாளைக்கு காயணும். மினல் ஜூ, விளைச்சல் நிலை, உயிர்கள் உயிர்களை கொண்டு சோதிப்ப. பெத்த பிள்ளையா இருக்கும், 10 மாசம் சுமந்து பெத்த பிள்ளை ஒரு காய்ச்சல்ல போய் சேர்ந்துருவான். ஐயோ என் பிள்ளை போயிட்டாரே, பதறக்கூடாது. விளைச்சல் நிலங்களை கொண்டு சோதிப்பேன். நாளைக்கு அறுவடையா இருக்கும், இன்னைக்கு நைட்டு பெஞ்ச மழையில எல்லா பயிரும் நாசம். அப்ப அந்த மாதிரி சோதனைகள்ல ஒரு மூமின், ஒரு முஸ்லிம் எப்படி நம்ப வேண்டும் என்று சொன்னால், அல்லதீன இதா அஸாபத்துஹும் முஸீபா, அவனுக்கு ஒரு சோதனைய வேதனைய பீடிக்கப்பட்டால், உண்மையான மூமினா இருந்தா, உண்மையான இறை நம்பிக்கையாளனாக இருந்தால் அவன் என்ன சொல்லுவான்? வக்காலு, அவன் சொல்லுவான் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். பிறக்கும் போது என்னத்தப்பா கொண்டு வந்த? வெறும் உடம்போட கை வீசி வந்தப்ப ஒட்டு துணி இல்லாம, போகும்போது என்னத்தோட போறேன்? ஒட்டு துணி இல்லாம கபன் துணியோட போறேன். என்னத்தை கொண்டு வந்த? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி, அல்லாஹ் கொடுத்தா அல்லாஹ் எடுத்துக்கிட்டான். இந்த வார்த்தை மனிதன் நாசமா போற, அல்லாஹ் வேற கண்ணே கிடைக்கல, என் பிள்ளை தானே கிடக்க, பக்கத்து வீட்டுல 10 பிள்ளை இருக்க, பதறக்கூடாது. உனக்கு இறக்கம் இல்லையா, யூ இல்லையா? ஏன் புரிச்ச பண்ண கடை ஆரம்பிச்சாரு, நகை நட்டுலாம் வச்சு இப்படி நாசமா இடி விழுந்து போச்சு, திட்டக்கூடாது. இன்னால் இல்ல ஐவ இன்னாலுகிறார், அல்லாஹ்வை பொருந்தி கொள்ள வேண்டும். பொருந்தி கொண்டார்களா இல்லையா? சோதனைகள் வரும்போது முதல் தன்மை ஒரு மூமினிடத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், பொருந்திக் கொள்ளக்கூடிய பக்குவம் நம்ம இடத்துல இருக்கணும் சகோதரிகளே. இந்த பொருந்திக் கொள்ளக்கூடிய பக்குவம் நம்மள்ட்ட இருக்கா இல்லையே சகோதரிகளே? மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை எடுத்து பாருங்க, எந்த அளவுக்கு மரியம் அலைஹிஸ்ஸலாம் தூய்மையான பெண்மணிங்க, அவங்களுக்கு அல்லாஹ் ஒரு சோதனை கொடுக்கும். அம்மா இங்க வா, உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும். கேக்குறாங்க, என்ன எந்த ஆணும் தீண்டலிய, எனக்கு எப்படி குழந்தை? அது அப்படித்தான், அல்ல ஆகணும் ஆகிரும். அப்போ ஒரு பெண்மணிங்க, ஒரு பெண்மணி ஸ்தானத்துல இருந்து, பெண்கள் பயனால இருந்து பெண்மணி ஸ்தானத்துல இருந்து நீங்க பாருங்க எந்த அளவுக்குன்னா, இன்னைக்கு உங்களுக்கு
எதுல சோதனை பண்ணாலும் நீங்க தாங்கிக்குங்க. ஆனா ஒரு கற்புல உங்களுக்கு ஒருத்தவங்க குறை சொல்லிட்டாங்கன்னு சொன்னா உங்களுக்கு எவ்வளவு மனம் வேதனைப்படும். எடுத்துட்டுக்காரு இந்த மாதிரி அந்த ஆம்பளையோட பேசிக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மனசு விரும்பிருமா இல்லையா? எங்க அண்ணங்க அது எங்க மாமாங்க தெரியாம சொல்லிட்டாங்க அப்படி சொன்ன எவ்வளவு வேதனை, கற்புல குறை சொல்லிட்டா எவ்வளவு வேதனை இருக்கும். அப்ப அப்படிப்பட்ட அந்த கற்புக்கே அல்லாஹ் சோதனை வைக்கிறான். பொருந்தி கொண்டாங்க, அல்லாஹ் சொல்லிட்டானா ஓகே. ஆனா என்ன நடந்தது? ஊர் மக்கள் எல்லாம் அவர்களை சாடமாடையாக ஏசினார்கள், திட்டினார்கள். அல்லாஹ் கொடுத்த சோதனை தாங்கி கொண்ட மாத்திரத்திலே அல்லாஹ் ஒரு கைரை ஏற்படுத்தலையா? தொட்டில் குழந்தை பேச வச்சு அவங்க கலங்கத்தை நீக்கலையா? வரும் சோதனை. அதுதான் ஈமான். ஆசியா அம்மையார் அவர்கள் எவ்வளவு சுகபோக மகாராணி, ஒரு பிறவனுடைய மனைவி, எப்படிப்பட்ட வாழ்க்கை, ராஜபோக வாழ்க்கை. ஆனால் அல்லாஹ் அங்க சோதனை வைக்கிறான். ஈமான் கொண்டாங்க. கணவன் கொடுமைப்படுத்துறான். என்ன ரப்புக்கு முன்னால் நான் ரப்புன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, நீ அவரு மூசா கொண்டு வந்த அந்த இது மார்க்கத்தை ஏத்துக்கிட்டியா? சுகபோக வாழ்க்கை. உடனே என்ன பண்றான்? சங்கிலி எடுத்து கெட்ட சொல்றான், கொடுமைப்படுத்துறான். உடனே ஆசியா அம்மையார் அவர்கள் என்ன சொன்னாங்க? எப்பா நீ கண்கண்டே தெய்வம், என்ன புல்லானாலும் புலவன் கல்லானாலும் கணவன், என்ன ஏத்துக்கிறப்பா, நீ என்ன சொல்றியோ அப்படின்னா அந்த சுகபோக வாழ்க்கைக்கு திரும்பி போனாங்க. சொன்னாங்க இந்த பைத்தில் ஜன்னா, யாரெல்லாம் இந்த மாளிகை நான் இழந்து நிக்கிறேன், என்னுடைய சுகபோக வாழ்க்கையை இழந்து நிக்கிறேன். யாருக்காக? யாரெல்லாம் உனக்காக நான் புரிந்து கொண்டேன். இந்த பைத்தில் ஜன்னா, எனக்கு இந்த மாளிகை விட நீ தரக்கூடிய சுவனத்தில் எனக்கு ஒரு மாளிகை தா என்று கேட்டார்கள் என்று சொன்னால், சோதனையின் போது அவர்கள் புரிந்து கொண்ட அந்த விதம் நம்ம இடத்துல இன்னைக்கு அது இருக்கா? அதே மாதிரி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மகனை பிரிஞ்சு இருக்கு இல்லையா? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பச்சை பாலகனுங்க, எப்படி இருக்கும் உங்களுக்கு? அந்த மகன் மேல அவ்வளவு பாசம் வச்சிருந்தாங்க. அடிமையாக விற்கப்பட்டு எகிப்து தேசத்துக்கு தான் தேசம் வேற அந்த தேசம் வேற பிரிஞ்சு போய் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. அந்த நேரத்துல அங்கலாய்ச்சாங்களா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹ் உனக்கு வேற பிள்ளையே கிடைக்கல, எனக்கு இருந்த அந்த ஒரு அழகான குழந்தை நான் அதைத்தான் நேசிச்சேன், அவனை கொண்டு சோதிக்கிறேன்னு சொல்லி அங்கலாய்ச்சாங்களா? சொன்னாங்க சபுருன் ஜமீலா, யா அல்லாஹ் உன்னுடைய சோதனை நான் பொருந்து கொள்கிறேன் சொன்னாங்க. இந்த சோதனை நான் பொறுமை சபுருன் ஜமீலா, அழகிய பொறுமையாக மேற்கொள்வேன் சொன்னாங்க. அது மட்டுமா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த அளவுக்கு அவங்க தாய்க்கு சோதிக்கப்பட்டாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் தாய் பிறந்த குழந்தைய பெட்டியில வச்சு ஆத்துல விடுமான்னா மனசு வருமாங்க? நமக்கு அல்லாஹ் ஒரு விஷயத்த சொன்னான்னா 5 நேரம் தொலை சொன்னா கூட நமக்கு சுபு தொழுகையில எந்திரிக்க தூக்கத்தை விட மனசு இல்ல. ஒரு ஜக்காத்து ஒரு சதக்கா கொடுக்குன்னா ஒரு 5 ரூபா துட்டை எடுத்து கொடுக்க நமக்கு மனசு வரல. புள்ளையே பெட்டியில அடைச்சு ஆத்துல விடுன்னு சொன்னா மனசு வருமா? வந்துச்சு சொன்னாங்க. எந்த அளவுக்கு நான் குழந்தை பிறந்ததுன்னு கேள்விப்பட்டாலே பிறவன் என்னங்க செய்வான்? வெட்டி படுகொலை செய்ய சொன்ன படுபாவி. ஆனா அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டை பாருங்க. அந்த பெத்த மனசுக்கு வச்ச சோதனை 10 மாசம் பெத்தெடுத்து அந்த குழந்தைய பெட்டியில வச்சு தண்ணியில விடுது. எவ்வளவு பரிதவிக்க அந்த உள்ளம், தாயுடைய உள்ளம். சின்ன குழந்தைங்க, ஐயோ என் பிள்ளை அப்படின்னு ஒரு பதட்டம் இருக்குமா இல்லையா? எந்த ஒரு பதட்டம் இல்லாம அல்லாஹ் சொல்லிட்டாங்க விட்டாங்க. கடைசியில் எந்த குழந்தைய வெட்டி வெட்டி சாச்சார பல லட்சம் குழந்தைகளை பிறந்த குழந்தை சோசியக்காரன் பேச்ச கேட்டு வெட்டி கொலை செஞ்சானோ அந்த இடத்துல கொண்டு பெட்டியை சேர்க்கிறான். ஆனா அல்லாஹ் உள்ளே ஓட சொன்னா கொலகார பழுத்து கொண்டு போய் சேர்த்துட்டானே, அங்கலாய்ச்சாங்களா? பதட்டம் அடைஞ்சாங்களா? எந்த கொடுங்கோலன் கையில வளர வச்சான் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை? கடைசியா அந்த பிறவனுடைய மனை ஆசியா அம்மையார் அந்த குழந்தைய எடுத்து வளர்க்கும் போது கடைசியில் யார் தாய்ப்பால் ஊட்டினாங்க? பிள்ளையோட தாய் தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் தாயத்தான் பால் குடிக்க வைக்க வச்சான். ஏற்பாடு சோதிப்பேன், கைராக்குவேன், நம்பிக்கை வர வேண்டும். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அறுக்கிறதுக்கு கனவு கண்டாங்க. 10 மாசம் சுமந்து பெற்ற பிள்ளைங்க தண்ணியில விட சொன்னாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்தை விட்டாங்க. மகனை இழந்து பரிதவிச்சு எகிப்து நாட்டுல போய் சேர்ந்தாங்க. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் வருத்தப்பட்டாங்க. எல்லா நபிமார்களும் எல்லாம் சோதிச்சாங்க. சோதனை இல்லாமல் ஒண்ணு இல்ல.
அல்லாஹ் நேசிக்கிறான்னா சோதனை கொண்டுதான். வயிற வயிறு தங்க மாளிகை கொண்டு எல்லாம் நேசிக்க மாட்டான். கொடுத்தும் சோதிப்பான், எடுத்தும் சோதிப்பான். கொடுத்து சோதித்த நபியே இருக்கிறாரு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். ஆட்சி அதிகாரம் அவருக்கு மாதிரி அல்ல யாருக்கும் கொடுக்கல. கொடுத்தும் சோதிப்பான், எடுத்தும் சோதிப்பான். நம்பிக்கை எப்படி இருக்கணும்? ஆனா மகன் பாருங்க, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துட்ட காலையா புனைய இன்னி அராசில் மனாமி, மகனே இஸ்மாயிலே, என் அருமை புதல்வரே, அன்னி அதுபகுக்க நான் உன்னை அறுத்து பலியிட கனவு கண்டேன். பந்த்ரு மாதா தலாக், உன்னுடைய முடிவு என்னப்பா? ஆலோசனை கேட்கிறார்கள். அல்லாஹ் இந்த சோதனை களிமாத்தின் பாட்டம சொன்ன சில கட்டளையிட்டு நபியை சோதித்தோம். சோதிச்சான். என்ன சொன்னாங்க? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் நம்ம பிள்ளைனா என்ன சொல்லியிருக்கோம்? என்னமா வீட்டை விட்டு வெளியே போயிருப்போம், நல்லதனமா போயிட்டு வந்த, மண்டல இண்டையில கம்பு அடிபட்டுருச்சாமா, என்ன அறுக்கணும் சொல்றிய, மதினாண்டவருக்கு பதிவு கொடுக்கணும் சொல்றிய, உனக்கு என்னமா ஆச்சு? இப்படிதான் கேமாரா நீ கழுத்துக்கு மேல ரிப்பேர் உனக்கு அப்படின்னு கேப்பா நம்ம பிள்ளைனா. ஆனா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? என்ன சொன்னாங்க தெரியுமா? இன்ன இன்ஷா அல்லாஹ் சாபிரீன், பாப்பாவே அல்லாஹ்வுடைய கட்டளை சோதனையாக இருந்தால் என்னை பொறுமையாளர்களை நீங்கள் காண்பீர்கள் என்று சொன்னார். அதனால அல்லாஹ் சொல்றான், சுபச்செய்தி சொல்லுங்கள். யாருக்கு? நான் சோதனையிட்டு சோதிக்கும் போது அந்த நேரத்தில் பொறுமையை கடைபிடித்து உறுதியாக பொருந்திக் கொண்டார்களோ அவர்களுக்கு சுபச்செய்தி என்று சொன்னானே, பொருந்திக் கொள்ள வேண்டும். அடுத்து என்ன? சோதனை வரும்போது இந்த மாதிரி பொருந்திக் கொள்ளும் போது அல்லாஹ் இன்னொரு நலவை வச்சிருக்கிறாங்க. அதுதாங்க ஒரு மூமின்களுக்கு சிறப்பு அந்தஸ்து. நபிஸல்லல்லாஹு அதைத்தான் சொல்றாங்க. மூமினுடைய குணத்தை, அவனுடைய குணதிசயத்தை நான் மிக பார்த்து பெருமிதம் கொள்கிறேன். ஏன்? அவனுக்கு நல்லது வந்தாலும் அல்லாஹ்க்கு நன்றி சொல்லுதான், அவனுக்கு முசீபத்து வந்தாலும் அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்லு. ரெண்டுமே நன்மை ஆகிறது. இது மூமினுடைய சிறந்த பண்பு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்போ ஒரு சோதனை வரும்போது முதல் விஷயம், நம்ம சோதனை வரும்போது முதல்ல எப்படிங்க இருக்கணும்? விதிப்படி நடக்குது நம்பணும். ரெண்டாவது, அந்த நேரத்துல பொருந்திக் கொள்ளணும். சோதனை வந்துச்சுன்னு சொன்னா அங்கலாய்க்க கூடாது, பொருந்திக் கொள்ளணும். மூணாவது விஷயம் என்ன அப்படி சொன்னா, அந்த சோதனைக்கு பதிலாக நலவை கேட்கணும். எப்படி? நலவை கேட்கணும். சோதனை வந்துருச்சுன்னு சொன்ன திட்டுறது, வைக்கிறது, காலத்தை திட்டுறது, நேரத்தை திட்டுறது, தொழிலை திட்டுறது, என்ன எழுத்து வீட்டுக்காரியை திட்டுறது, பக்கத்து வீட்டுக்காரியை திட்டுறது, கொடுத்து கடன் கொடுத்தவனை திட்டுறது, கடன் வாங்கினவனை திட்டுறது, என்ன புருஷனை திட்டுறது, பிள்ளை அடிக்கிறது, செவத்துல போய் முட்டுறது, முடியை பிரிச்சுக்கிறது, சட்டையை கிழிச்சுக்கிறது. சோதனை வரும்போது இதுவல்ல மூமினுடைய பண்பு. முதலில் பொறுமை, அடுத்து பொருந்திக் கொள்வது, அடுத்து என்னது? சிறந்ததை கேட்பது. உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா கணவன் இறந்த போது எனக்கு அபூ சலமா மாதிரி ஒரு கணவர் கிடைப்பாரா யா அல்லாஹ் என்று கதறி அழுகின்ற நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உம்மு சலமாவே இப்படி அழாதீங்க, நான் ஒரு துஆவை கத்து தரட்டுமா? அதை சொல்லி வாங்க, அல்லாஹ் இதை விட சிறந்ததை தருவான். சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ் சொல்லுங்கள், இந்த சோதனையான காலகட்டத்தில் உங்கள் துஆ எனக்கு மனதிற்கு ஆறுதல் அளிக்கலாம். சொன்னார்கள், அல்லாஹ் மாஜூர்னி ஃபீ முஸீபத்தி வஹுருப் லி கைர மின்ஹா. சொன்னார்கள், இறைவா அல்லாஹ் மாஜூர்னி ஃபீ முஸீபா, இந்த முஸீபத், இந்த சோதனையை நீ அழிச்ச, நான் ஏத்துக்கிற, பொருந்திக் கொள்ற. வஹுருப் லி கைர மின்ஹா, எனக்கு நீ இதை விட சிறந்ததைத்தான் சொன்னாங்க. இந்த துஆவை கேட்டுக்கொண்டே வந்தாங்க. எந்த கணவர் சிறந்த கணவர் கிடைக்க மாட்டாரோ என்று ஏங்கியவர்களுக்கு அல்லாஹ் யாரங்க கணவரா கொடுத்தான்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கணவரா கொடுத்தான். அப்போ பொருந்திக் கொள்ள வேண்டும். அடுத்து நோயை கொடுத்து ஒரு நபியை சோதிச்சான். நோயை கொடுத்து நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்தை சோதிச்சான். சூரத்துல் அன்பியாவை எடுத்து பாருங்க, நபிமார்கள் வரலாறு எடுத்து பாருங்க. 21வது அத்தியாயம் 83வது வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நான் நோயை கொடுத்து சோதித்தேன். பொண்டாட்டி, புள்ள, உறவினர்கள், சொத்து பத்து எல்லாம் இழந்து நெருக்கடியாகி நின்னாங்க. ஒரு தலைவலி நமக்கு வந்துட முடியல, ஒரு காய்ச்சல் வந்துட முடியல. ஐயோ, அவன் எதுவும் பண்ணிட்டானோ, அவன் எதுவும் ஓதி தந்துட்டானோ, இவன் எதுவும் தக்க வச்சு தந்துட்டானோ, இவன் எதுவும் குடிக்கிற டீல போட்டு தந்துட்டானோ, இவன் எதுவும் நமக்கு கால் முடி, கால் மண்ணு, கைமுடி, தலைமுடி எடுத்து, வேர்வை எடுத்து, சட்டை எடுத்து எது சூனியம் பண்ணிட்டானோ, இது பண்ணிட்டானோ, அது பண்ணி வச்சுட்டானோ, என்ன பேய் பிசாசு ஏவல் விளக்கற பண்ணி விட்டுட்டானோ. இப்படி மௌட்டிக கொள்கையில போய் முட்டிக்கிட்டு நிக்கிறத பாக்குறோம்.
சிகிரி இருக்குது, அது நம்பணும், அதுல மாத்துக்கிறது இல்ல. ஆனால் சோதனைகள் வரும்போது, நோவினைகள் வரும்போது பொருந்தி கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இல்லாமல், அல்லாஹ்விடக்கு தௌபா செய்யக்கூடிய மனம் இல்லாமல், அவன் மனம் விரும்பி கேட்கக்கூடியது என்ன, இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு, பேய்க்கும் பார்க்கணும் நோய்க்கும் பார்க்கணும் சொல்றவங்க. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அப்படியா தன்னுடைய சோதனையான காலகட்டங்கள்ல இருந்தாங்க. பொண்டாட்டி புள்ள சொத்து சுகம் எல்லாம் இழந்து நெருக்கடியா நின்னாங்க. யா அல்லாஹ், யா அல்லாஹ், எனக்கு நீ மன்னிப்பருள், என் நோய் குணமாக்க ஆபியத்தை தான் துவா செஞ்சாங்க. இது நாதா ரப்பஹு, அல்லாஹ் அவருடைய அந்த துவாவை கபூல் செஞ்சான். செஞ்சிட்டு நோயை நீக்கிட்டு அதை விட சிறந்ததை கொடுத்ததாக சூரத்துல் அன்பியால் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அப்போ ஒரு மூமினுடைய பண்பு, ஒரு முஸ்லிமுடைய பண்பு எப்படி இருக்குன்னு சொன்னா, சோதனை வரும்போது முதலில் பொறுமையை மேற்கொள்ள வேண்டும், இரண்டாவது பொருந்திக் கொள்ள வேண்டும், மூன்றாவது இதை விட சிறந்ததை தா என்று கேட்க வேண்டும். அடுத்து என்ன சொன்னா, விரக்தி ஆயிடக்கூடாது. ஒரு சோதனை ஒரு வேதனை வரும்போது ஒரு மூமின்கிட்ட முஸ்லிம்கிட்ட இருக்க பண்பு என்ன சொன்னா, விரக்தி ஆயிடுது. அது வரைக்கும் தகஜத்து விழுந்து விழுந்து தொழுவாரு. அது வரைக்கும் பார்த்தா 5 வக்தையும் அப்படி அவ்வளவு ஜமாத்தோடு பின்பற்றி தொழுவாரு. குர்ஆனை அவரை மாதிரி யாரும் ஓட முடியாது, கியாமுல் லைல் அவரை மாதிரி யாரும் தொழ முடியாது, சதக்காவை அவரை மாதிரி யாரும் கொடுக்க முடியாது, ஹஜ்ஜா அவரை மாதிரி எத்தனை ஹஜ்ஜுமா பண்ண முடியாது. அந்த அளவுக்கு இபாதத்சாலியா இருப்பாரு. ஒரு சோதனைன்னு வந்துட்டான்னு வைங்களா, உடனே என்ன பண்ணிடுறது, அப்படியே நம்பிக்கை இழந்துறது. யா அல்லாஹ், எனக்கு மட்டும் எப்படி சோதிக்க, நான் உனக்கு என்ன பாவம் செஞ்சேன், எல்லா இதுமே நான் கரெக்டா. இந்த பண்பு இருக்கக்கூடாது. ஒரு சோதனை வந்துட்டு சொன்னா விரக்தி ஆயிரும். அட்டி மேல அட்டி விழுந்தா அம்மி நகர்னு சொல்லுவாங்களா இல்லையா, என்னதான் இடி மேல இடி விழுந்தாலும் மனுஷன் தாங்கக்கூடிய சக்தி இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லுவாங்க. என்னப்பா அது பட்ட கல்ல போட, அவனுக்கே சோதனை. இப்ப நம்ம கல்யாணம் முடிச்சான், அதுக்குள்ள கொண்டாட்டி சேர்ந்து போயிட்டா, ஒரு பிள்ளைதான் கையில வச்சிருந்தான், அவனுக்கும் நோய், வீட்டை வித்தாப்பா, இப்ப வாடகை விட்டு, இப்படி அவனுக்கு சோதனை சுத்தி சுத்தி சுனாமி வடிவத்துல வரும்னு சொல்றாங்களா இல்லையா. ஆனா அல்லாஹ் அதுக்கு ஒரு அளவு போல சொல்றான். 2வது அத்தியாயம் 286வது வசனத்துல சொல்லலாம், லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸாஹா. எந்த ஆத்மா அதுக்கு தகுதிக்கு மீறி அல்லாஹ் சோதிக்க மாட்டாங்க. பாக்குறமா இல்லையா, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எங்க இழக்கிறாங்க, தன்னுடைய நகர்ல இழக்கிறாங்க. எங்க போறாரு, எகிப்து போறாரு, அடிமையாக விற்கப்பட்டு. அவரை நினைச்சு நினைச்சு கண் பார்வையே போயிருது. நம்பிக்கை இழந்தாங்களா, அவரை நினைச்சு அழுது அழுது கண் பார்வை போச்சு, நம்பிக்கை இழந்தாங்களா. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல ஒட்டக கற்பத்துள்ளி அந்த மலைக்கோடல தீக்கி வச்சாங்க. தீக்கி வச்ச அந்த நேரத்துல பாத்திமா ரலியல்லாஹு வந்து ஓடோடி வந்து அந்த கற்பஸ்திரியினுடைய மலைக்கோடல் சொல்லுவாங்க, தவறு, கற்பஸ்திரியான அந்த ஹைல் நிவாசனுடைய அந்த குடலை அப்படி நீக்கிறாங்க. எவ்வளவு அசுத்தமான ஒரு புனித நபி மேனியில பட்ட அந்த விஷயத்தை பாத்திமா ரலியல்லாஹு நீக்கிட்டு ஷைஃபா உத்துஃபா போன்ற அப்படி சுத்தி நின்று சிரிக்கிறாங்க. அந்த சின்ன சிறுமி பாத்திமா ரலியல்லாஹு திட்டிட்டு, உங்களுக்கு அறிவில்லையா, அதெல்லாம் திட்டிட்டு என் தந்தை மேல இப்படி கொடுமைப்படுத்துறீங்கன்னு சொல்லி நீக்கிட்டு நபிகிட்ட சொல்றாங்க, இவங்களுக்கு எதுக்காக ஃபத்வா செய்யக்கூடாதான்னு. நபிஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் சாபமிடுவதற்காக அனுப்பப்பட்டவன் அல்ல என்று சொல்லிட்டு இவர்களுடைய விஷயத்தை அல்லாஹ் மீது பொறுப்பு சாட்டுறாங்க. அல்லாஹ் இவனை நீ பாத்துக்க, இவனை நீ பாத்துக்க, பொறுப்பு சாட்டுறாங்க. பொறுப்பு சாட்டினா என்ன நடக்கணும், அல்லாஹ் நபியுடைய துஆ கபூல் செய்யுமா இல்லையா. மறுபடியும் ஒரு சோதனை. என்ன சோதனை, மனைவி இறக்குறாங்க. தனக்கு பாதுகாப்பா இருந்த அபூதாலிப் இறக்குறாரு. அது மட்டும் இல்லாம ஊரை விட்டு அடிச்சு பத்துறாங்க. கேட்ட துவா என்னங்க, இவங்க வந்து எனக்கு அநியாயம் செஞ்சிருக்காங்க, அவனை நீ பார்த்துக்க யா அல்லாஹ் சொன்னா அல்லாஹ் அதை கபூல் செஞ்சு அவர்களுக்கு உதவி இருக்க வேண்டும். நேர் மாற்றமாக என்ன நடக்கு, ஊரை விட்டு அடிச்சு பத்துறாங்க. நம்முடைய பார்வையில் எப்படி, எல்லாம் ஒரு தகஜ தொழுதுன, எனக்கு எந்த புண்ணியம் இல்லாம என்ன இப்படி சோதிக்கிறிய, அப்படித்தானே நம்ம கேட்போம். அவங்களுக்கு தொழும்போது என்னங்க மேலத்துக்கு இதை வச்சாங்க அசுத்தத்தை, அப்ப அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லியிருக்கணுமா இல்லையா, முரண்பாட பேசியிருக்கணுமா இல்லையா. ஆனால் அந்த நேரத்தில் கூட அதை பொருந்தி கொண்டார்கள். அல்லாஹ் சிறந்ததை கொடுத்தான். எங்க கொடுத்தான், பத்ர் போர்க்களத்துல கொடுத்தான். எந்த பத்ர் போர்க்களத்துல, அங்க மக்கால வச்சு அந்த தண்டனை அல்லாஹ் கொடுத்திருந்தா ஒரு சாதாரண முகமதுக்கு கொடுத்த தண்டனையாக இருக்கும்.
ஆனா மதினால இருந்து பத்ர் போர்க்களத்துக்கு ஒரு ராணுவ தளபதியாக, ஒரு நாட்டின் ஜனாதிபதியாக, ஒரு போர் வீரராக போகக்கூடிய நேரத்தில் அப்ப அங்க உரிமையை கொடுக்கிறான். நபியே இப்ப நீங்க வட்டம் போடுங்க, யாரெல்லாம் சொன்னீங்களோ அவங்களுக்கு வட்டம் போடுங்க. போட்டாங்க வட்டம். சொல்லலாம் இதுல ஷேபா கிடப்பான், இதுல உத்துபா கிடப்பான், அப்படி சொல்லி வட்டம் போட்டாங்க. அல்லாஹ் அக்பர். அந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய முஹத்தீஸ்கள் சொல்லுகிறார்கள், நபியினா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போட்ட அந்த வட்டத்திலிருந்து ஒரு இஞ்சி கூட அனுப்பி சகாமல் இறந்து கிடந்தார்கள். அப்போ சோதனை வருங்க, பொருந்தி கொண்டோன்னு சொன்னா ஒண்ணு இந்த உலகத்திலே அதை நமக்கு சிறப்பு பரிசா தருவோம். அல்லாஹ் அதான் சொல்றான், இன்னமல் யுஸ்ரி யுஸ்ரன் இன்னமல் யுஸ்ரி யுஸ்ரா. ஒரு துன்பத்திற்கு பிறகுதான் ஒரு இன்பம். அப்ப ஒரு சோதனை, ஒரு கஷ்டம் வருதுன்னு சொன்னா நலவு வரும். மகனை அறுத்து பலியிட போறாங்க, அறுத்து பலியிட போகும்போது என்ன கிடைச்சது? மாஷா அல்லாஹ் கிடைச்சதா இல்லையா? அப்ப ஒரு துன்பத்திற்கு பிறகுதான் அல்லாஹ் ஒரு ஆட்டை கொடுத்தாரா இல்லையா? மகனை அறுத்து பலியிடுங்க சொன்ன பிறகுதான் சோதனை. அல்லாஹ் அங்க என்ன கொடுத்தா? ஆட்டை கொடுத்தான். அதே நேரத்தில் மகனை விட்டு பிரிஞ்சு இருந்தாங்க. இன்னொரு மனைவி சொன்னாங்க, குழந்தை பாக்கியத்தில் சோதனை கொடுக்கும் போது, யா அல்லாஹ் எனக்கு பாக்கியத்தை தரமாட்டியான்னு. ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு 90 வயசுல குழந்தைய கொடுத்தான். குழந்தையே பிறக்காது மலடி என்று அவர்கள் தலையில அடிச்சு கொண்டு அழுதாங்க. குர்ஆன்ல அப்படியே சம்பவம் வருது. தலையில அடிச்சுக்கிட்டு அழுதாங்க, யா அல்லாஹ் நான் எப்படி குழந்தை பேர் பாக்கியம் உள்ளவள், நானோ மலடி, கணவரோ வயசாளி, எப்படி? அல்லாஹ் நாடினால் நடக்கும். சோதனை அவனுடையது. உலகத்துல வேணா ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு நீதி ஆணும் பெண்ணும் தேவை. அல்லாஹ்க்கு அந்த ஆற்றல் தாண்டியது. ஆணே இல்லாமல் பெண்ணே இல்லாமல் மண்ணில் இருந்து யாரங்க படைச்சா? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைச்சா. அங்க ஆண் தேவை இருந்ததா? பெண் தேவை இருந்ததா? ஆண் துணையே இல்லாமல் ஒரு மகனை படைச்சா. யாருக்கு? மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு. முடியுமா முடியாதா? அல்லாஹ்வால் முடியும். மண்ணில படைச்சா, கணவனை இல்லாமல் படைச்சா, ஆணு பெண்ணு கலந்து ஒரு நீரில் இருந்து படைச்சா. அப்ப அல்லாஹ்வால் முடியும். சோதனை என்பது அவன் புறத்தில் இருந்து வரும்போது பொருந்திக் கொள்ளக்கூடிய மனோபக்குவம் நம்மிடத்தில் வர வேண்டும். இறுதியாக இந்த சோதனைகளின் போது நம்ம இடத்தில் இருக்கக்கூடாத இன்னொரு பண்பு என்னது? நம்பிக்கை இழந்து விரக்தியாய் இபாதத்திலிருந்து வெளியே போய் எல்லாத்தையும் விட்டு கடாச்சிட்டு கண்டதே காட்சி கொண்டதே கோலம் போறது இருக்கக்கூடாது. ஒரு சோதனை அல்லாஹ் இடத்துல இருந்து வருதுன்னு சொன்னா முதல் சொன்ன அம்சங்கள்ல இருந்து நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட் என்னது? இந்த சோதனைகள் எல்லாம் அல்லாஹ்வினுடைய விதியின்படி வருகிறது என்று முதலில் ஒரு மூமின் நம்ப வேண்டும். யாரை கொண்டு வரல, அல்லாஹ்வை கொண்டுதான் இந்த சோதனை. அந்த சோதனை எதற்காக சோதிக்கிறான்? அது பொருளாதாரமாக இருக்கட்டும், மனைவி மக்களாக இருக்கட்டும், பசி பட்டினியாக இருக்கட்டும், விளைச்சல் நிலங்களாக இருக்கட்டும், எல்லாமே உலகம் சார்ந்த விஷயங்கள் தான். ஆனால் அவைகளை கொண்டு சோதிப்பது யாரு? எதை கொண்டு? எதற்காக? ஈமானுக்காக. இந்த நம்பிக்கை வரணும். முதல்ல சோதனை விதியினுடைய அடிப்படையில் நடக்கு. அந்த சோதனை ஈமானுக்காக நடக்கு. அந்த ஈமானில் உறுதியாக இருந்தால் நமக்கு என்ன கிடைக்கும்? பாவம் மன்னிக்கப்படும். அப்படி புடம் போட்டு தங்கமாக ஆக்கி உங்களை சோதனையில கொண்டு போய் சேர்ப்பா. பொருந்தி கொள்ளணும். சோதனை வரும்போது பொருந்தி கொண்டுட்டு அடுத்து என்ன கேட்கணும்? சிறந்ததை தானு கேட்கணும். சிறந்ததை தானு கேட்ட பிறகு அடுத்து என்ன சொல்லணும்? நம்பிக்கை விரக்தி இழந்துடக்கூடாது. என்ன விரக்தி? என்ன தொழுது என்ன கண்டுட்டான்? நல்ல படிச்சுட்டா என் புள்ள டாக்டர் பட்டம் கிடைச்சிருக்கும், நல்ல விடிய தகச்சு தொழுத என் புள்ள நல்ல மாப்பிள்ள தட்டி போயிருச்சு, நினைக்க கூடாது. நம்பிக்கை இழந்துடக்கூடாது. ஏன்? அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார், நீங்க ஒரு விஷயத்தை விரும்புவீங்க, அல்லாஹ் அதுல ஷர்ர வச்சிருப்பான். துகிப்பு செய்ய சர்ருலக்கும் ஷர்ர வச்சிருப்பான். வாசான் தக்ரவு செய்ய நீங்கள் வெறுப்பீங்க ஒரு விஷயத்த. என் மாப்பிள்ள, என் பொண்ணுக்கு நல்ல மாப்பிள்ள, இன்ஜினியர் மாப்பிள்ள பார்த்து வச்சிருந்தோமா, எவ கெடுத்தாலும் தெரியல, எவ என்ன சொன்னாலும் தெரியல, மாப்பிள்ள தட்டி போயிடுச்சு. அப்படி நினைக்க கூடாது. எவ சொன்னாலும் நினைக்க கூடாது. அல்லாஹ் நாடி இருக்கான்.
தகச்சதுலாம் தொழுதாமா, அல்லாட்ட அழுதெல்லாம் கேட்டாமா, சதக்காலாம் பண்ணாமா, நல்ல மாப்பிளமா என் பிள்ளைக்கு இப்படி சோதிக்க நினைக்க கூடாது. ஏன்? அந்த மாப்பிள்ளைக்கு எய்ட்ஸ் இருக்கலாம், இல்ல அந்த மாப்பிள்ளைக்கு இன்னொரு பெண்ணோட தடவான தொடர்பு இருக்கலாம். யார் கண்டது? அதைத்தான் நல்லா சொல்கின்றான். என் நல்ல படிச்சிருந்தாமா, இன்ஜினியருங்க, டாக்டருக்கு இது கிடைக்க வேண்டியதுமா, ஒரு எம்எல்ஏ சிபாரிசுல படிக்காத ஒரு பையனுக்கு சீட்டை கொடுத்துட்டான், என் பிள்ளை புறக்கணிச்சுட்டான் நினைக்க கூடாது. வாஷான் தக்ரவு செய்யின் வாஷான் தூய்வு செய்யும் ஒவ்வொரு சருக்கும். ஏன்? உங்க மகன் டாக்டர் ஆன பிறகு கிட்னி திருடு வேலையில ஈடுபடலாம், கெட்டவனா மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. பாக்குறதா இல்லையா? ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு கிராமத்துக்கு போனாங்க, ஒரு சின்ன பையனை கழுத்தை நெரிச்சு கொண்டாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, ஏன்ப்பா ஒரு நல்ல பையனை போய் கழுத்தை பிடிச்சு நெரிச்சுட்டியா, என்ன நடந்தது அப்படின்னு கேட்கும்போது பொறுமையா இருக்க சொன்னா இல்லையா? அல்லாஹ் உன்னை பாடம் படிக்க தானே என்ன அனுப்புனா கேட்டாங்களா இல்லையா? சொல்லிட்டு சொன்னாங்க, இப்ப விடைய சொல்றேன் பார், அந்த பையன் வளர்ந்த ஆளாகி முஷ்ரிக்காயி அவன் அப்பா அம்மாவை வேதனை செய்வான், அல்லாஹ் எனக்கு அறிவிச்சு கொடுத்தான், அதனால முடிச்சேன்னு சொன்னாங்க. அப்ப சர்ரு கயிறு யாருக்கு தெரியும்? நீங்க கேப்பியா, அல்லாஹ் எனக்கு நான் முழு கர்ப்பமா நிறைமாத கர்ப்பமா இருக்கேன், நல்ல ஆம்பளை பிள்ளையா கொடுன்னு கேட்பீங்க. அதுதான் உங்களுக்கு யதார்த்தம் நினைப்பாங்க. ஆனா அல்லாஹ் பொட்ட பிள்ளை கொடுத்துருவான். கேட்டது ஒண்ணு கிடைச்சது ஒண்ணு அல்லாஹ் நினைக்க கூடாது. ஏன்? அந்த ஆம்பளை பிள்ளை பிறந்து வந்து உங்களுக்கு நோவினை செய்ய மாட்டான் என்ன நிச்சயம் இருக்கிறது? அதைத்தான் அல்லாஹ் சொல்கின்றான், நீங்கள் ஒரு விஷயத்தை விரும்புவீங்க, அது நடக்காம போயிடலாம், ஆனா அதுல இருந்து கேட அல்லாஹ் நீக்குவோம். வேற ஒண்ணு இல்ல, பிள்ளைக்கு காய்ச்சல், இந்த பிள்ளை கூட்டு போறாங்க, டாக்டர் 1000 ரூபாய் செலவு ஊசி போட்டு வராங்க. வரும்போது அந்த அம்மா வெயில போயிட்டு வந்தது, கொஞ்சம் ஜூஸை குடிக்கி, பக்கத்துல இருக்க பிள்ளை என்ன செய்யும், பிடிச்சி இழுக்கும். சும்மா இருக்கும், 1000 ரூபாய் செலவழிச்சுட்டு வந்திருக்கேன், இதை குடிச்சிட்டு மறுபடியும் 2000 ரூபாய் செலவழிக்கும் குடிக்கும். அந்த பிள்ளை என்ன நினைக்கும்? பாவி பார்க்க வச்சு குடிக்கன்னு நினைக்கும். இதுதானே? அப்போ பிள்ளையினுடைய தன்மையிலிருந்து நம்ம பார்க்க கூடாது, தாயினுடைய தன்மையிலிருந்து பார்க்க வேண்டும். தனக்கு தன் குழந்தைக்கு நலவு வேண்டும் என்பதற்காக தாய் தடுக்கிறா. அப்ப இறைவன் அதைத்தான் நம் தாயை விட கருணைக்கு கோடி மடங்கு உள்ளவன். அவன் நமக்கு ஒரு விஷயத்தை தடுக்கிறான் சொன்னா, நலவுக்கு கால தைக்கக்கூடிய சிறு முள்ளு கூட நலவுக்கு, பாவங்களை மன்னிப்பதற்கு. அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், நீங்க ஒரு விஷயத்தை வெறுப்பீங்க, அல்லாஹ் கைர வச்சிருப்பான். பைக் ஸ்டார்ட் பண்ணுவாரு, டபக்கு டபக்குன்னு, இன்ஜின் புதுசு, சாவி புதுசு, ஷோரூம்ல இருந்து அப்பதான் இறக்கி இருக்கேன், ஒருத்தர் போய் 10 லட்சம் ரூபாய் வாங்கணும். இந்த நேரத்துல பார்த்து பைக்கு சிரமப்படுத்துது, மிதி மிதி மிதி, பைக்கு ஒரு 2 எத்து, அதுக்கு ஒரு 2 திட்டு, உடனே ஸ்டார்ட் பண்ணிட்டு 1/2 மணி நேரம் லேட் ஆகி ஸ்டார்ட் பண்ணிட்டு போவாரு. அங்க போய் பார்த்தா எவர் 10 லட்சம் ரூபாய் கடன் கொடுக்கணுமோ அவர் வீடு இடிஞ்சு அதுக்குள்ள அவர் அவுட்டு. 1/2 மணி நேரம் முன்னாடி போயிருந்தா கடன் வாங்குற இவரு அதுக்குள்ள அவுட்டு. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப அல்லாஹ் ஒரு சோதனையை தருகிறான் என்று சொன்னால், நாம் முயற்சித்ததை விட விதியன் வீட்டுல உட்கார்ந்துடக்கூடாது. அல்லாஹ் விதிச்சுட்டானே சோதனை நடக்கும்னு சொல்லி வீட்டுல இருந்துடக்கூடாது, முயற்சி செய்ய வேண்டும் சொல்றாங்க. சகாபாக்கள் கேட்கும் போது யார சொல்லலாம், அல்லாஹ் எல்லாத்தையும் விதிச்சுட்டானே, இனிமே எதுக்கு நாங்க அது இது தொழுது முயற்சி பண்ணணும்னு சொல்லும் போது முயற்சிக்கு கூலி உண்டு சொல்றாங்க. அப்ப விதியின் வீட்டுல இருந்தாம நாம நினைச்சது கிடைக்கலன்னு விரக்தி ஆயிராம அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துல நம்பிக்கை இருந்துடக்கூடாது. அல்லாஹ் சொல்லலாம், யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், தங்களுக்கு தாங்கள் அநீதம் செய்து கொண்ட என்னுடைய அடியார்களே, என்னுடைய அருள்ல நம்பிக்கை இழந்துடாதீங்க, கேளுங்க தருவேன், தரலனா கைரு நினைச்சுங்க, இங்க தரலையா சொர்க்கத்துல தருவேன். அதைத்தான் அல்லாஹ் சொல்கின்றான். அப்போ முதல்ல இருந்து பார்ப்போம், சோதனை என்பது விதியின் அடிப்படையில அந்த சோதனையின் போது பொறுமை காக்க வேண்டும். நபிமார்கள், ரசூல்மார்கள், சஹாபிய பெண்மணிகள் எப்படி பொறுமை கொண்டாங்க, பொறுமை கொண்டதுக்கு அப்புறம் எப்படி பொருந்தி கொண்டாங்க, பொருந்தி கொண்டதில்ல எப்படி அதன் அடிப்படையில ஹைரத்தான் துவா செஞ்சாங்க, எப்படி ஹைர் அல்லாஹ் கொடுத்தா, அந்த ஹைர் வரலன்னு சொன்னா, பொருந்தி கொண்டதுல சிறந்ததை கேட்கும் போது கிடைக்கலன்னு சொன்னா நம்பிக்கை இழந்துடாம ஏதோ ஒரு விஷயத்தை அல்லாஹ் தடுக்கிறான், எப்படி நம்பிக்கை வச்சாங்கிறத பார்த்தா, அதுக்கு அடுத்து என்னன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய பாதையில துஆ செய்யுது, தௌபா செய்யுது. ஏன்? யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் ஒரு கட்டளையிட்டு சோதிச்சான். அந்த மக்களுக்கு ஃபத்வா செஞ்சுட்டு போனான். இஸ்லாத்தை ஏத்துக்கல, ஒன்னும் தெளிவா விளங்கல, மக்கள் புரியல, கொடுமை, கொலை, கொள்ள, அட்டுழி, அனாச்சாரத்தை ஈடுபட்டாங்க. யாரெல்லாம் இவங்களை அழிச்சுட்டு போயிட்டாங்க. திரும்பி வந்தாங்க, வந்து பார்க்க என்ன நடந்தது, அந்த மக்கள் நல்ல சந்தோஷமா இருந்தாங்க. ஒரு நபியுடைய துவா நீ ஏத்துக்கொள்ளலையா, என் துவா நீ ஏத்துக்கொள்ளல, அப்ப நான் எதுக்கு இந்த பணி செய்யணும் கோவிச்சுட்டு அல்லாட்ட போனாங்க. அல்லாஹ் என்னஞ்சா மீன் வீட்டுல பிடிச்சிட்டான். அல்லாஹ் ஒரு சோதனை கொடுத்தா, அந்த சோதனை மீறி நபி போனாங்க கோவப்பட்டு, யூனுஸ் மீனத்தை பிடிச்சிட்டாங்க. கடல் ஒரு இருட்டு,
இரவு ஒரு இருட்டு, மீன் வயிறு ஒரு இருட்டு, 3 இருட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டாரு. பாக்குறமா இல்லையா? இப்ப வாட்ஸ்அப்ல வந்ததா இல்லையா? ஒரு சொற்ப வயசு பிள்ளை மலைப்பாம்பு முழுங்கி அப்படியே அந்த பெண் உடல் மாதிரியே அந்த பாம்பு இருந்துச்சு. எடுக்கிறாங்க, அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லாம் பக்கத்துல வந்து அழுகுறாங்க. சொற்ப வயசு பொண்ணு, அழகு பெண்ணு, மௌத்தாக்குனா இல்லையா? அப்ப யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை மீன் வயிற்றுல புடிச்சு சமைச்சு சாப்பிடுன்னு சொல்லியிருந்தா என்ன நடந்திருக்கும்? ஆனா அல்லாஹ் அங்க பாருங்க, தன்னுடைய அடியான் இடத்துல ஒரு சோதனை வரும்போது அந்த நேரத்தில் தன்னுடைய அடியான் தன்னிடத்துல அபயம் தேடுறானா, தன்னிடத்துல பாதுகாப்பு தேடுறானா, தன்னிடத்துல தௌபா செய்யறானா, பாவ மன்னிப்பு கேட்கிறானா என்பதை பார்க்கின்றான். கேட்டாங்க, லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். யா அல்லாஹ், எனக்கு நான் அநீதம் செய்து கொண்டேன், உன்னுடைய சோதனையை தாங்காமல் நான் வந்துவிட்டேன், என்ன மன்னிச்சிருன்னு சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அப்படி மட்டும் பாவம் கேட்கவில்லை என்று சொன்னால், பாவம் மன்னிப்பு கேட்கல சொன்னா கியாம நாள் வரைக்கும் மீன் வைத்து இருந்திருப்பாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதே மாதிரி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தவறு செஞ்சு சொர்க்கத்துல தூக்கி போட்டானா அல்லாஹ்? அப்பவும் அல்லாஹ் சொல்றான், ஃபதாப அலைக்கும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்துல சில கலிமாவை கற்றுக்கொண்டு தௌபா செஞ்சாங்க, பாவத்தை மன்னிக்க தயாரானான். ஆகவே கண்ணியமிக்க சகோதரிகளே, சோதனை வரும்போது அல்லாஹ்விடத்தில் பொறுமையாக இருந்து பொருந்தி கொண்டு சிறந்ததை கேட்கணும். சிறந்ததை கிடைக்கலன்னு சொன்னா ஒண்ணு நம்ம பாவங்களை மன்னிப்பான், இல்ல நமக்கு நேரக்கூடிய கெடுதியை விட்டு தடுப்பான். அது இந்த உலகத்துல கிடைக்கலன்னு சொன்னா நாளை மறுமையில சொர்க்கத்துல தருவான். அதைத்தான் அல்லாஹ் கேட்கின்றான். ஹம் ஹஸிபத்தும் அன் தத்குலுல் ஜன்னah வலம்மா யத்திக்கும் மஸலுல் லதீன ஹலவ் மின் கப்லிக்கும் மஷதவுல் ஃபைஷா வல் லர்ராவ். அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். என்ன சொல்றான் தெரியுமா? ஹம் ஹஸிபத்தும் அன் தத்குலுல் ஜன்னah, ஈஸியா சொர்க்கம் மேல நினைச்சு கொண்டிருக்கிறீரா என்னுடைய அடியார்களே? வலம்மா யத்திக்கும் மஸலுல் லதீன ஹலவ் மின் கப்லிக்கும், உங்கள் முன்பிருந்தவர்கள் சோதிக்கப்படாத மாதிரி சோதிக்கப்படாத சொர்க்கம் சென்று விடலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றீர்களா? வல்லதீன ஆமனுமாகு மத்தா நஸ்ரல்லாஹ் மத்தா நஸ்ரல்லாஹ். ரசூலோடு ஈமான் கொண்டவர்களை ஜுல்ஜில் அங்கும் இங்குமாக அலக்களித்தேன், சோதிச்ச எந்த அளவுக்கு என்று கெஞ்சினாங்க. மத்தா நஸ்ரல்லாஹ், அல்லாஹ்வுடைய உதவி எப்போது வரும் எப்போது வரும் என்று கெஞ்சினார்கள். பார்த்தமா இல்லையா? அப்பா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை எந்த நெருப்புல இரும்புகளை காய்ச்ச வேண்டுமோ அதுல வெற்றுடமோடு படுக்க வைக்கிறாங்க. முதுகு தோள்கள் எல்லாம் கலருது. யா ரசூலல்லாஹ், என் முதுகு தோல் வெந்து விட்டது, பாருங்க, எனக்காண்டி துஆ செய்ய மாட்டீர்களா சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இஸ்பர் பில் ஜன்னah, பொறுமையை மேற்கொள்ளு, உனக்கு சொர்க்கம் இருக்கு சொன்னாங்க. சுமையா ரலியல்லாஹு அவர்கள் யாசிர் ரலியல்லாஹு அவர்களை ஒட்டகத்தில் வைத்து இருகுறாக கிழித்தெறிகிறார்கள். மனைவி முன்னாடி எப்படி இருக்கும் ஒரு மனைவிக்கு கணவனை கண்ணு முன்னாடி கிழிச்சு எறியும் போது பொறுமையை மேற்கொண்டார்கள். எந்த பெண்ணுக்கும் நேர்ந்திராத கொடுமை, பிறப்புறுப்பில் அம்பெய்து கொல்லப்படுகிறார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், பொறுத்து கொண்டார்கள். ஏன்? ஜன்னah. அம் ஹஸிபத்தும் அன் தத்குலுல் ஜன்னah. குபைப் ரலியல்லாஹு அன்ஹு கழுமரத்திலே கட்டப்பட்டிருக்கிறார்கள். அம்புகளால் தோய்த்தெடுக்க போகிறார்கள் என்று சற்று நேரத்தில் கேட்கின்றார்கள் குபைப்பிடம், குபைபே, ஒரே ஒரு வார்த்தை, நீ இஸ்லாத்தை விட்டு வரமாட்ட தெரிஞ்சு போச்சு, நீ உறுதியா இருக்கிற, ஒரே ஒரு வார்த்தை சொல்லு. ஒரு வார்த்தை. என்ன வார்த்தை? இந்த இடத்தில் முகமது நின்றால் நன்றாக இருக்குமே என்று ஒரு வார்த்தை சொல்லு சொன்னா, என் காலில் முள் தைப்பதை, என்னுடைய தூதருடைய காலில் சிறு முள் தைப்பதை கூட நான் விரும்ப மாட்டேன் சொன்னாங்க. சல்லடையாக கிழிக்கப்பட்டது, உடல் சல்லடையாச்சு. ஈமானை இழந்தார்களா? அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறார், வல்லதீன ஆமனுமாகு மத்தா நஸ்ரல்லாஹ். ஈமான் கொண்ட அந்த அடியார்களை சோதிச்சா, யா அல்லாஹ், உன்னுடைய உதவி எப்போது வரும் என்று. ஆனால் ஈமான் அலக்களை பொறுமையாக இருந்தார்கள், பொருந்தி கொண்டார்கள். ரலியல்லாஹு அன்ஹு வரது அன்ஹு, அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டார். அந்த அளவுக்கு நாம் மரமுல்லை என்று சொன்னாலும் அல்லாஹ்வுடைய சோதனையான காலகட்டங்களில் பொறுமையை மேற்கொண்டு அவனுடைய சோதனைகளை பொருந்தி கொண்டு, யா அல்லாஹ் என்னுடைய சிறந்ததை தா என்று துஆ செய்து நம்பிக்கை இழக்காமல், நமக்கு ஏதோ ஒரு நலவை நாடுகிறான் அல்லது ஏதோ ஒரு பாவத்தை மன்னிக்கிறான். சகாபாக்களை சோதிக்காததா? மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை சோதிக்காததா? ஆசியா அம்மையாரை சோதிக்காததா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சோதிக்காத சோதனை நம்ம இடத்தில் வந்துருச்சு. பொறுமையை மேற்கொண்டு அவனிடத்தில் கையேந்தி, யா அல்லாஹ், இதற்கு கூலியாக இவ்வுலகில் ரப்பனா ஆத்தினா ஃபித்துன்யா ஹஸனா, இவ்வுலகத்திலும் மறுமையிலும் எங்களுக்கு நலவை தா என்று கேட்டால் இன்ஷா அல்லாஹ் நிச்சயமா அல்லாஹ் தர தயாராக்கினார். அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், வபஷிரில் லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத். சொல்லுங்கள் நபியே, சுப செய்தி யாருக்கு?
ஆமினு ஆமில் சாலிகார், ஈமான் கொண்டு நல்லவர்கள் செய்தார்களே, பொறுமையை மேற்கொண்டு நான் கொடுத்த சோதனைகள் எல்லாம் சகித்துக் கொண்டு மாசாபிரி பொறுமையாளர்களாக இருந்தார்களே, அவர்களுக்கு சொல்லுங்கள் அன்னலகும் ஜன்னாத்தின் தஜ்ரிமின் தஹ்தி அல்லாஹ், நிரந்தரமாக சொர்க்கம் இருப்பதை கொண்டு அவர்களுக்கு நன்மாராயம் சொல்லுங்கள் என்று சொன்னானே. அப்படிப்பட்ட சோனத்திலே உயர்ந்த சோனமாக இருக்கக்கூடிய இந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்னும் சோனத்தில் நுழையக்கூடிய பாக்கியசாலிகளாகவும் எல்லா சோதனைகளிலும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தையும் பொறுமையும் மேற்கொண்டு அவனுடைய நம்முடைய பாவங்களுக்கும் நம்முடைய இன்னல் இடுக்கல்களுக்கும் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கோரி தௌபா செய்து உயர்தரமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்னும் சூரத்தில் நுழையக்கூடிய பாக்கியசாலிகளாக வல்ல ரப்புல் ஆலமீன் உங்களையும் என்னை ஆக்கிரல் விடுவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்ணியத்திற்குரிய சகோதரிகளே, பள்ளிவாசல் திறப்பு இன்னும் சில நாட்களில் ஏற்பாடாக இருக்குது. அடுத்து வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையில பள்ளிவாசல் திறப்பு. இந்த பகுதியில அல்லாஹ்வுடைய நாட்டத்தின்படி ஒரு சிறந்த மஸ்ஜித், நமக்கெல்லாம் இபாதத் செய்யக்கூடிய ஒரு சொந்த பூமியாக நமக்கு கிடைச்சிருக்கிறது. அந்த பள்ளியோட பணிகள்ல பலரும் பல்வேறு தியாகங்களை செஞ்சிருப்பீங்க. அல்லாஹ் உங்களுக்கு நபிகள் சொன்னாங்களா இல்லையா, இவ்வுலகத்துல எவர் ஒருவர் அல்லாஹ்வுக்காக பள்ளியை கட்டினா அவர் சொர்க்கத்தை ஒரு மாளி அல்லாஹ் கட்டுறான்னு சொன்னாங்களா இல்லையா. அப்ப நம்முடைய பங்களிப்பு, ஏன்னா இது சதக்கத்தும் ஜாரியா, பள்ளி இருக்கா இல்லையா, நீங்க செய்யக்கூடிய ஒரு 10 ரூபாயோ இல்ல 10 லட்சமோ இல்ல 10,000மோ ஏதோ ஒண்ணு அல்லாஹ்வுடைய பாதையில் நீங்க செலவழிச்சீங்க சொன்னா, அதுல தஸ்பீ செய்யக்கூடியவங்க, அதுல குர்ஆன் ஓதக்கூடியவங்க, அதுல கூட போன்று பயான் பண்ணக்கூடியவங்க அனைவருடைய நன்மையும் இன்கத்த அமலுக்கும் இல்லாதி தலாத்தான். உலகத்தோடு தொடர்பு எல்லாம் துண்டிச்ச பிறகு கூட இந்த அமல் மட்டும் உங்களுக்கு சேரும். தலைமாட்டில் உட்கார்ந்து யாசின் ஓடுறது சேராது, ஹத்த பாத்தியா ஓதுறது சேராது, அள்ளி அள்ளி கொடுக்கறது சேராது. 3 அமல் அது பெரிய விஷயம். அது ஒரு அமல் இருந்துச்சுன்னா அல்லாஹ்வுடைய பாதையில் நீங்க செலவழிக்கணும். ஆகவே கண்ணியமிக்க சகோதரிகளே, இந்த பள்ளிக்கு நீங்க எவ்வளவு, ஏன்னா கடன்ல தான் செஞ்சிருக்கதா சொன்னாங்க சகோதரர், இன்னும் கடன் இருக்கு. ஆனா அல்லாஹ்வுடைய மாளிகை அவனுடைய நாட்டத்தின் அடிப்படையில் எந்திரிச்சிருச்சு. அடுத்த வாரம் இன்ஷா அல்லாஹ் தொழ போறோம். அதற்கு முன்பதாக எவ்வளவு உங்களால தியாகம் செஞ்சு அல்லாஹ்வுடைய பாதையில சில நன்மைகளை நாடியும் செய்யுங்க, சில நேர்ச்சிகளை நாடியும் செய்யுங்க, சில சதக்காக்கள் நாடியும் செய்யுங்க, சில நலவை நாடியும் செய்யுங்க, இல்ல அல்லாஹ்வுடைய பாதையில அர்ப்பணிப்புங்கிற பேர்ல செய்யுங்க. எவ்வளவு செய்யணும்னு செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய சகோதரிகளுக்கு மற்ற மக்களுக்கு சொல்லுங்க, பள்ளி திறப்புக்கு அழைப்பு கொடுங்க, டோர் டு டோர் கேன்வாஸ் பண்ணுங்க. மாற்று மத நண்பர்கள் அழைக்கலாம்ல, சரி, அப்ப அதை ஆலோசனை பண்ணிட்டு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்கள அழைக்கிறது சிறப்பு. ஏன்னா அவங்களுக்கும் அவங்கள ஒரு பகுதியில உட்கார வச்சுட்டு நீங்க அதை செய்யுங்க சார், அதை ஆலோசனை பண்ணிக்குவாங்க. சரி, நீங்க அவங்களுக்கும் கேன்வாஸ் பண்ணுங்க இன்ஷால்ல, பள்ளி திறப்பு இருக்கு வாங்க அப்படிங்கிற மாதிரி இன்ஷால்ல, சரிங்களா? அது நிர்வாகத்தை அறிவிச்சுட்டு உங்களுக்கு சொல்லுவாங்க இன்ஷால்ல. முடிச்சுக்கலாமா? சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக. இதை அறிவிக்கணுமா? இந்த ஒரு நிமிஷம் ஒரு செய்தி.